வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது. அதாவது ஒரு நம்பர் ஒன் பேங்க் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். அந்த மாதிரியான பேங்க்கில் நம்ம ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுவும் 2 நிமிஷத்தில் நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரோ பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண வேண்டிய பேங்க் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோட்டக் பேங்க் தான் ரெஃபர் பண்ணுவேன். பிகாஸ் நானும் அந்த பேங்க் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ண வகையில் சொல்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டான பேங்க். ரொம்பவே உங்களுக்கு ஜென்யூனான பேங்க்காகவும் இருக்கும். ஏன்னா ஒரு கஸ்டமர்ஸை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறன்ற விஷயத்தை இந்த கோட்டக் பேங்க்லேருந்து தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே கஸ்டமர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ட்ரீட் பண்ணுற பேங்க் தான் இந்த கோட்டக் பேங்க். சரி, இந்த கோட்டக் பேங்க்கில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் பேங்க் உள்ளே போய் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா மினிமம் பேலன்ஸ் 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு தான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை உங்களால் ரன் பண்ணவே முடியும். ஆனால் இது 811 பிளானில் நீங்கள் எந்த விதமான டெபாசிட்டும் பண்ண தேவையில்லை. ஒன்லி ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலே போதும். இதை வச்சே நீங்கள் பேங்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணலாம். இதில் பைக் லோனாக இருக்கட்டும், கோல்டு லோனாக இருக்கட்டும், சம்திங் எந்த ஒரு லோனாக வேணா இருக்கட்டும், நீங்கள் எந்த லோன் வேணாலுமே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் 1 லேக் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் காட்ட முடியும். பட் நீங்கள் பேங்க்குக்கு போய் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க மேக்ஸிமம் 10,000 டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம அந்த 811 ஸ்கீம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போன பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கிடைக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 811 ஸ்கீம் அப்படின்னு போட்டிருக்கோம். லைக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 811 டிஜிட்டல் பேங்கிங் அக்கௌண்ட் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு போட்டிருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணினே வந்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சிக்க முடியும். இந்த டிஜிட்டல் பேங்க் அக்கௌண்ட்டில், அதாவது 811 பேங்கிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் இதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. இப்போது நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளான விஷயமாகவும் இருக்கும் இந்த பேங்க்கில். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த அப்ளை நோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்ளை நோவை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். வெல்கம் டு கோட்டக் 811 அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கும். பெனிஃபிட்ஸுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்ற விஷயம் கேட்டிருப்பாங்க. நம்மளோட ஆதார் கார்டு, அதாவது ஆதார் எண் கேட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு பேன் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். பேன் கார்டு கேட்டிருப்பாங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அடுத்து ஒயிட் ஷீட். இது எதுக்காக கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சிக்னேச்சர் பண்ணி ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இதுதான் ஒயிட் ஷீட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்த்தாக ஒரு ரூம். எதுக்காகனா நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ரூம். வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 6th கேட்டிங்கன்னா தனிப்பட்ட இடத்துல இருந்தே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7th பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா இன்டர்பிரேட்டட் டேட்டா கனெக்டிவிட்டி, அதாவது நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8th பாயிண்ட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாகவே இந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து கண்டினியூ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். கண்டினியூ நீங்கள் ப்ரெஸ் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் வரும். எ பேங்கிங் அக்கௌண்ட் கேன் பி த ரைட் ஃப்ரம் கம்ஃபர்ட் டு யுவர் ஹோம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். என்னென்னா இந்த பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் அப்படின்ற விஷயம் தான் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறது யுவர் நேம், அதாவது நம்மளோட ஃபுல் நேம் என்னவோ அதை நம்ம கம்பல்சரியாக டைப் பண்ணி ஆகணும். உங்களுக்கு எந்த நேம் இருக்குதோ ஃபுல் நேம் உங்களோட ஆதாரில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக மொபைல் நம்பருக்கு கேட்ட உடனே கீழே இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இமெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பொலிட்டிஷியனா அல்லது என்ஆர்ஐ பீப்புள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மேபி நீங்கள் இந்தியாவில் இல்லாத ஒரு பீப்புளான்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை நான் பொலிட்டிஷியனும் கிடையாது, நான் இந்தியனில் தான் வசிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஓப்பன் டவுன் அப்படின்ட்டு கொடுக்கணும். இப்படி கொடுத்த பிறகு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் டைப் பண்ணணும். நீங்கள் டைப் பண்ணிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற விஷயத்தை இங்கே தெரியப்படுத்திப்பாங்க. நான் ஆல்ரெடி இதில் அக்கௌண்ட் வச்சுன்னு இருக்கிறன்ற காரணத்தினால எனக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பட் இப்போ நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு உடனே அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி வராது. ஆனால் கேஒய்சி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மேபி.
புதுசா ஓப்பன் மேபி அவங்க கேஒய்சி உங்களுக்கு கேட்குற மாரி இருந்தாங்கன்னா, இதுக்கு பிறகு வந்து ஒரு ஆப்ஷனில் வந்து ஒரு டைமிங் வரும். அந்த டைமிங்கில வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க எந்த வீக் போணும், எந்த நாள்ல போணும்னு சொல்லி ஒரு டைமிங் வந்து உங்கள கேட்பாங்க. அந்த டைமிங் நீங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு ஒரு 7 ஜூலை அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 10th ஜூலை 2020ல நான் போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணணும். நீங்க மென்ஷன் பண்ண பிறகு அவங்க அப்பாயின்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு நீங்க மேபி கேஒய்சி கேட்குற மாரி இருந்தாங்கன்னா, நீங்க அங்க போயிட்டு உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு குடுத்துட்டு, உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்க வந்துன்னே இருக்க வேண்டியது தான். உடனே வந்து கிரியேட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏடிஎம் அப்ளை பண்ணிக்கலாம், செக் லீஃபும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்புக்குன்ற விஷயத்த குடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா வந்து மொபைல் நெட் பேங்கிங் தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இன்னும் வந்து ஃபர்தரான விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இப்படி தான் வந்து 2 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம ஆன்லைனில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ. பை.